வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 6 ஏக்கருக்கு சொட்டு நீர் பாசனம் போட்டு கொடுத்தோம். அதை வீடியோவாக பார்க்க போகிறோம். 25 அடிக்கு தென்னங்கன்று வச்சுருக்காங்க. அதில் நடுவில் ஃபுல்லாக மகாக்கனி வச்சுருக்காங்க 2 தென்னங்கன்றுக்கு இடையில். தென்னங்கன்றுக்கு வந்து 16x16 டீ டேப்பும் மகாக்கனிக்கு வந்து 8 ட்ரிப்பரும் போட்டிருக்கோம். இந்த தோட்டத்துக்காரங்க அரசு மானியத்தில் தான் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. உங்களுக்கும் சொட்டு நீர் பாசனம் போடணுன்னா கீழே நம்பர் தரேன், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தகவலை தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே நம்ம தோட்டத்துக்கு வந்த பின்னாடி ஃபஸ்ட் ஒருத்தனை பைப்பை தான் குழி ஃபுல்லாக நிரப்புவோம். இந்த தோட்டத்துக்கு ரிபிலிஸ் கம்பெனி மூலமாக நம்ம சொட்டு நீர் பாசனம் போட்டு கொடுத்துருக்கோம். நம்மளோட கம்பெனி எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அங்கே இருக்குது. உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் போடணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோம். இப்போ கண்டு வச்சுருக்காங்க மகாக்கன். இப்போ நம்ம தோண்டி வச்ச குழி ஃபுல்லாக 2 இன்ச் பைப்பு நிரப்பியாச்சு. அடுத்ததாக 2 பைப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம சொல்யூஷன் யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே நாம் பைப் அள்ளி போட்டு ஒட்டின பின்னாடி வால்வு தான் வைப்போம். இங்கே வால்வு வைக்கிறதுக்கு மெயின் தோண்டலை. அடுத்து நம்ம ட்ரில்லு போடணும். அதுக்காக பைப்பு நகலாமல் இருக்க நம்ம மண்ணள்ளி போடுறோம். அடுத்ததாக நாம் பைப்பு எல்லாம் ஒட்டின பின்னாடி ட்ரில்லு போடுவோம். ஃபஸ்ட்லாம் கையில் தான் போடுறது, இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக மிஷின் வாங்கி போடுறோம். மிஷினில் போடுறதுனால நமக்கு வேலை செய்கிற ஸ்பீடும் கூடுது, அது போக நமக்கு டைமும் கம்மியாகுது. சக்ஸஸ். ட்ரில்லு போட்ட பின்னாடி அந்த ஹோல்ஸில் ரப்பர் குரோமேட்டும் ரிவ்லிஸோட ஸ்டார்ட் நிப்பிளும் ஜாயின் பண்ணுறோம். ரிவ்லிஸ் பிராண்ட். அடுத்ததாக நாம் வால்வுக்கு தேவையான 2 இன்ச் பிட்டை நறுக்கிக்கிறோம். மெயின் பைப்லேருந்து ஒரு எல்லை போட்டு ஒரு பிட்டு பைப் மேலே தூக்கி விட்டு அப்புறம் 2 பக்கெட்டு வால் வைக்கிறதுக்கு 2 இன்ச் டீயை ஒட்டுறோம். 2 இன்ச் டீ ஒட்டின பின்னாடி 2 வால்வுக்கும் தேவையான பிட்டு பைப்பு ஒட்டுறோம். அப்புறமா சப்ளைனுக்கு தேவையான 2 இன்ச் வால்வில் அதுக்கு தேவையான பிட்டை ஒட்டிட்டு சப்ளைனையும் மெயினையும் சேர்க்க போகிறோம். அதுக்கு கீழே ஒரு எள்ளு மேலே ஒரு எள்ளை மட்டும் சேர்த்து ஜாயின் பண்ணிடுறோம். ஒட்டிட்டு நம்ம மெயின் லைனும் சப்ளைனும் ஒரே நேராக இருக்கிற மாதிரி சரிசமமாக பண்ணிக்கிறோம். ரைட் சைடு ஒரு வால்வு வச்சாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடு வால்வு வைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான பிட்டை 2 இன்ச் வால்வில் மாட்டிக்கிறோம். அதான் நண்பா, 2 வால்வையும் வச்சாச்சு. இதே மாதிரி நம்ம 10 வால்வு வச்சுருக்கோம். வால்வு வச்ச பின்னாடி மரத்துக்கு தேவையான லேட்ரல் இருக்க ஆரம்பிச்சிட்டோம். தென்னங்கன்றுக்கு தேவையான வால்வு எல்லாமே வச்சாச்சு. அப்புறம் ஃபினிஷிங்கில் வந்து நம்ம ஃபில்ட்ரு வைக்க போகிறோம். ஃபில்ட்ரில் என்ன வைக்கிறோம்னா ஹைட்ரோசைக்கிள் ஃபில்ட்ரு வைக்கிறோம். எதுக்குன்னா போரில் அதிகமாக வர்றதுனால நம்ம இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணுறோம். நம்ம வேலை பார்க்குற பார்த்துட்டு தோட்டத்துக்கார ஐயாவும் நமக்கு ஒரு உதவி செஞ்சாப்புல.
அவ்வளோதான் நண்பா, நம்ம ஃபில்ட்ரு செட்டப் ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இருக்கிற வந்து பைபாஸ் வால்வு, ரெண்டாவதாக இருக்க வந்து என்ஆர்வி, மூணாவதுக்கு வந்து ஹைட்ரோசைக்கிள் ஃபில்ட்ரு, நாலாவதாக வெஞ்சேரி உரம் கொடுக்குறது, அஞ்சாவதாக ஃபில்ட்ரு செட்டப்பு. நம்ம வேலையை ஃபுல்லாக முடிச்சாச்சு நண்பா. எல்லாமே முடித்த பின்னாடி நம்ம வெள்ளோட்டம் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தென்னங்கண்டுக்கு ஃபுல்லாக 16x16 டீ டேப் போட்டிருக்கு. மகாகனிக்கு ஃபுல்லாக 8 LPH ட்ரிப்பர் போட்டிருக்கு.